என்ன நீ பாத்திரம் தேய்க்கிறது என்ன ஊருக்கு தெரியுமா? இப்படி போட்டு பாத்திரத்தை போட்டு உடச்சிட்டு கிடக்குற. எதுக்கு? யாரோ மேல இருக்கிற கோவத்துக்கு இப்படி பாத்திரத்து மேல கட்டிட்டு இருக்க? இப்ப என்ன வேணும் உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கெல்லாம் எது மேலேயும் கோவம் இல்லைங்க அத்தை. ஏங்க அத்தை இப்படி சொல்லிட்டு இருக்கேன்? நான் நல்லா தான் தேய்ச்சிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ நேத்து என்ற பையன்கிட்ட சண்டை போட்டு கிடந்தே இல்ல, அதான் அதோட கோவத்துல இப்ப இது மேல காட்டிட்டு இருக்கு. நல்லாவே தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்லாத விஷயத்தெல்லாம் இங்க வந்து பெருசாக்காதீங்க. வெளியே யாரோ என்ன வேணா சொல்லுவாங்க. அதை வந்து கேட்டுக்கிட்டு எங்கிட்ட வந்து எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. நான் எல்லாம் நல்லா தான் இருக்கேன். நான் எப்ப போய் கேட்டேன்? எனக்கு அந்த வேலையா? ஊர்ல இருக்கிறவங்க வந்து அவங்களே வந்து சொல்லிட்டு போறாங்க, உங்க மருமகன் என்ன எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருக்கான்னு. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் வேலை இல்லை, உங்களுக்குமே வேலை இல்லை. அவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு கிடப்பீங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்புறது ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. இல்லாதே சொல்லிட்டு போறாங்க. ஐயா, இருக்கிறது சொல்லுவாங்க, அதனால நம்பிதான் ஆகணும். அப்பனா உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. அதை பத்தி எனக்கும் கவலை இல்லை. நானும் இப்படி இருந்துக்கேன். உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. எனக்கு சட்டுப்பட்டு ஒரு காப்பி போட்டு கொடு. போங்க போங்க, கொண்டு வரேன். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்புறாங்க, நம்மளே நம்ப மாட்டேங்கிறாங்க. ச்சே, நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சு.